கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து அண்ணாமலைக்கு அரசியல் நாகரிகமே தெரியல, அண்ணாமலை அரசியல் நாகரிகத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாடம் எடுத்திருந்தாங்க. இப்போ அதே கனிமொழி அம்மையார் அவர்கள் அப்படியே அந்தர்பல்ட் அடிச்சிருக்காங்க. அவங்க இப்போ அநாகரிக அரசியல் பண்ணியிருக்காங்க. அது அநாகரிக அரசியல்னு சொல்றதை விட பயங்கரவாத அரசியல்னு சொன்னாதான் சரியா இருக்கும். அது என்ன விவகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக எழுச்சி தமிழர், வருங்கால முதல்வர், வருங்கால பிரதமர் மற்றும் வாழும் அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி சிறுத்தைகளால மட்டும் அழைக்கப்படும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் டெல்லிக்கு போய் அசிங்கப்பட்டிருக்காரு. அவர் இங்க இருக்கும் பொழுது அவருக்கு வெறும் சேர் மட்டும் தான் கொடுப்பாங்க, அதுவும் பிளாஸ்டிக் சேர் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா அவரு டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியிலும் பாத்தீங்கன்னா அவர் அசிங்கப்பட்டிருக்காரு. டெல்லியில அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும் அசிங்கப்படலைங்க, நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. அது என்ன ஏதுங்கிறதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் நம்முடைய திமுக இந்த நீட் அரசியலை கையில எடுத்திருக்காங்க. இந்த நீட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சும் திமுக ஏன் மறுபடியும் இந்த நீட் அரசியல் குறித்து பேசுறாங்க அப்படின்னு தெரியல. அதுவும் இந்த முறை ரொம்ப மோசமாகவே அவங்க இந்த நீட் அரசியல் பண்ணியிருக்காங்க. அது குறித்தும் பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்த்திகேயன் செல்வன் இருக்கார் இல்லையா, அவரு நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல கார்த்திகேயன் செல்வன் அவர்கள் இந்த சின்ன சின்ன பசங்க கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வகையில தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்து பக்குவமா பல்லு படாம கேளுங்க, கேள்விகளை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் பேசின அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது ஏதோ பெரிய கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்துல நிறைய பேர் தையத்தக்கன்னு குதிச்சாங்க. ஆனா அது அவரு இருக்கக்கூடிய இடங்கள்ல பேசப்படக்கூடிய அந்த வழக்காடு மொழி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு வார்த்தை தான். ஆனா அதுக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் பயங்கரமா தையத்தக்கான்னு குதிச்சாங்க. அந்த நேரத்துல நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அண்ணாமலைக்கு நாகரிக அரசியலே தெரியல, அவருக்கு நாகரிகமா பேசவே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு நாகரிக அரசியல் பாடம்லாம் நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் எடுத்திருந்தாங்க. திமுக காரங்க நாகரிக அரசியல் பத்தி பேசலாமா, நாகரிகமா பேசுறது பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி அப்பவே நிறைய பேரு கனிமொழி அம்மையார் அவர்களுக்கு எதிராக பேசியிருந்தாங்க. ஏன்னா திமுகவுடைய வரலாறு அப்படி, திமுக கடந்த காலங்களில் என்ன மாதிரியான அரசியல் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச தேர்தல்ல அண்ணாமலை அவர்கள் தோத்துட்டாரு. அண்ணாமலையோட தோல்வியை நாங்க செலிப்ரேட் பண்றோம் சொல்லி திமுக ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு ஆட்டை நடு ரோட்ல நிக்க வச்சு அந்த ஆடையுடைய கழுத்துல அண்ணாமலையோட புகைப்படத்தை மாட்டி அந்த ஆடையுடைய தலையை துண்டா விட்டுனாங்க. நாம அது எல்லாத்தையுமே பார்த்திருந்தோம். அந்த விஷயத்துக்கு எதிராக நம்ம நம்மளுடைய கடுமையான கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருந்தோம். இது பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய விஷயம். ஏன் நீங்க இது மாதிரி நடு ரோட்ல ஒரு ஆட்டையுடைய தலையை வெட்டுறீங்க, அதுவும் அண்ணாமலையோட புகைப்படத்தை வச்சு இது மாதிரி அண்ணாமலை ஆடுன்னு சொல்லி வெட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி நாமளும் நம்மளுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தோம். இப்போ சமீபத்துல அந்த விவகாரம் குறித்து நம்முடைய தமிழக உத்தம ஊடகவாதிகள் நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கிட்ட கேள்வியா கேட்டிருந்தாங்க. இது மாதிரி ஆட்டினுடைய தலையை வெட்டிருக்காங்க, அண்ணாமலையோட பெயர் சொல்லி அந்த ஆட்டினுடைய தலையை வெட்டிருக்காங்க, இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் கேள்வி கேட்கும் பொழுது கனிமொழி அம்மையார் அவர்கள் நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு நாகரிக அரசியல் குறித்து பாடம் எடுத்தாங்க இல்லையா கனிமொழி அம்மையார் அவர்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே பாருங்க. ஆடு பிரியாணி பண்ணலாம், அண்ணாமலைய என்ன பண்றது? ஆட்டு பிரியாணி பண்ணலாம், ஆனா அண்ணாமலையை என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அம்மையார் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த செய்தியானது ஏபிபிபி நாடு அப்படிங்கிற ஒரு ஊடகத்துலதான் வந்திருந்தது. அண்ட் ஆல்சோ நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் பேசின அந்த ஒரு வீடியோவும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், பாருங்க. ஆடுகளை வெட்ட வேண்டாம், என்ன வேணா தொட்டு பார்க்க, ஆடு வெட்ட வேண்டாம், அவரை தொட்டு இல்லைங்க. ஆடு வெட்டி பிரியாணி போட்டு குழம்பெல்லாம் வைப்பாங்க, மனுஷங்களை வெட்டி என்னத்தை பண்ண முடியும்? தொடர்ந்து இரண்டாவது முறையாக எம்பியாக இருக்கக்கூடிய திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் பேசுறத நீங்களே பாருங்க. மேடம், இதுதான் நாகரிக அரசியலா? இந்த விவகாரத்திற்கும், அதாவது இந்த ஆட்டை வெட்டினாங்க இல்லையா, அந்த விவகாரத்திற்கும் திமுகவுடைய தலைமைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் திமுக கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லியிருந்தேன். ஆனா நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் பாருங்க, அதை மாதிரி செய்த அந்த கொடூரமான கேவலமான கீழ்த்தரமான ஒரு காரியத்துக்கு கனிமொழி அம்மையார் அவர்கள், திமுகவுடைய எம்பியான கனிமொழி அம்மையார் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு மோசமான செயல், அதுக்கு போய் கனிமொழி அம்மையார் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
இதே மாதிரிதான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி திமுக ஒரு விளம்பரத்துல சைனாவுடைய கொடி, சைனாவுடைய ராக்கெட் வச்சிருந்தாங்க. அது குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது சைனா ஒன்னும் எதிரி நாடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு கொடூரமான விவகாரத்திற்கு எப்படிப்பட்ட கருத்து சொல்றாங்க பாத்தீங்களா? கனிமொழி அம்மையார் அவர்கள் அண்ணாமலை அவர்களாலும் பாஜகவினாலும் ஏகப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் பட்டிருக்காங்க. சோ அவங்க இது மாதிரியான ஒரு கருத்து சொல்றதுல எனக்கு பெரிய அளவுல ஆச்சரியமா ஒண்ணும் இல்ல. ஆனா ஊடகம் இந்த செய்தியை போட்ட இந்த ஏபிவிபி நாடு ஊடகம் இருக்கு இல்லையா, அவங்க எவ்வளவு அயோக்கியத்தனமான காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, கனிமொழி அம்மையார் அவர்கள் பேசுற ஒரு வீடியோ. அந்த வீடியோடைய தம்ப்நெயிலா இந்த ஏபிவிபி நாடு என்ன வச்சிருக்காங்கன்னா, ஆடு பிரியாணி பண்ணலாம், அண்ணாமலைய என்ன பண்றது, கனிமொழி தக் லைஃப். எங்க தக் லைஃப் போட வேண்டிய இடமா இது? தெரியாம கேக்குறேன். ஒரு ஊடகம் இப்படிதான் நடந்து பார்க்கலாம்? ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட்ட ஊடகமா இருக்கக்கூடிய இந்த ஏபிபி நாடு குளோரிஃபை பண்ணுது, வயலன்ஸை ஊக்குப்படுத்துது. ஒரு ஊடகம் செய்யற செயலா இது? உண்மையாலே இவங்க ஊடகமா இருந்தாங்கன்னா, நடுநிலையான ஒரு ஊடகமா இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கணும். ஆனா அதை எதுவுமே பண்ணாம இப்படி தக் லைஃப் போட்டு கலாய்க்கிறாங்க பாருங்களேன். இதுக்கு தாங்க இந்த தமிழக ஊடகங்களை எல்லாருமே கழி ஊத்தி காரி காரி துப்புறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய எழுச்சி தமிழர் வாழும் அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரி குட்டி சிறுத்தைகளால் அழைக்கப்படும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் டெல்லியில போய் அசிங்கப்பட்டு வந்தார் இல்லையா, அந்த விவகாரம் குறித்து தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் கட்ஸை கொஞ்சம் பாருங்களேன். 1999 நான் அரசு ஊழியர். அந்த பணியை உடனே ராஜினாமா செய்ய சொன்னார் மூப்பனார். அரசியல் பற்றி எதுவும் தெரியாததால் அவர் கொடுத்த 5 தொகுதியில் 3 தொகுதியை திருப்பி கொடுத்து விட்டேன். அந்த தேர்தலில் பல பேர் ரத்தம் சிந்தினார்கள். விசிக மாநில கட்சியாக கடந்து வந்த பாதையை கண்ணீருடன் உருக்கமாக விளக்கிய திருமாவளவன். அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கடந்த கால அரசியல் நிகழ்வுகளை குறித்து சொல்லி கண் கலங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு செய்தியா. அதே மாதிரி இந்த ஒரு செய்தியை பாருங்க. இந்துக்கள் பாஜகவை புறக்கணித்துள்ளனர். பெரும்பான்மை இந்துக்கள் பாஜகவை புறக்கணித்துள்ளனர். அரசமைப்பு சட்டமும் ஜனநாயகமும் தற்காலிகமாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. சிறுத்தைகளுக்கான அரசியல் அங்கீகாரம் ஆறுதல் அளிக்கும் அருமருந்து. இந்தியா கூட்டணியால் ஆட்சி அமைக்க இயலவில்லை என்றாலும் பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அளிக்கும் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது. பாஜக பெற்றுள்ள இவ்வெற்றியானது தோல்வியின் வலி சுமந்த வெற்றியே அப்படிங்கிற மாதிரி நம்முடைய திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஆல்சோ இந்த ஒரு நியூஸ் கடையும் பாருங்க. பாஜக கூட்டணியில் குழப்பம் வரும் திருமாவளவன். பாரதிய ஜனதா கூட்டணியில் நிச்சயம் குழப்பம் வரும். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் ராகுலின் பங்கு அதிகம். வாழ்த்து தெரிவித்த நடிகர் விஜய்க்கு நன்றி. விசிக தலைவர் திருமாவளவன். நம்முடைய இதே திருமாவளவன் அவர்கள் தான் கடந்த காலங்கள்ல காங்கிரஸையும் ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் பயங்கரமா பேசியிருந்தாரு. இப்ப என்னடானா ராகுல் காந்தி அவர்களை வாழ்த்துறாரு, புகழ்றாரு. எப்படி நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த 2 நாட்களாக ஃபயரா இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்திருக்காரா? இப்ப நம்ம இவர் டெல்லிக்கு போய் அசிங்கப்பட்டு வந்தார் பாருங்க, அந்த நிகழ்வை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க. எப்படி இருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் ஓரமா நில்லுன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்களை இழுத்து ஓரமா நிக்க வச்சிட்டாரு. அப்படி பண்ணவரு யாருன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது இது நான் ஃபேக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா அந்த வீடியோல சன் நியூஸ்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மார்க் இருந்தது. அதுக்கப்புறமா சன் நியூஸ்ல போய் தேடி பார்த்தேன், அந்த ஒரிஜினல் வீடியோவும் நான் பார்த்தேன். அப்புறமா தான் புரிஞ்சது உண்மையாலேயே நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் டெல்லிக்கு போய் அசிங்கம் தான் பட்டிருக்காரு. இங்க உட்கார்ந்துகிட்டு சனாதன தர்மம் அது இதுலாம் பேசிட்டு இருப்பாரு, சங் பரிவார்கள் குறித்து RSS குறித்து எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. ஆனா இங்க அவர் இருக்கும்பொழுது அவர் உட்காரத்துக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கொடுப்பாங்க. சரி, இவர் டெல்லிக்கு போயிருக்காரு, அங்க இவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் கையை பிடிச்சி இழுத்து அப்படிக்கா ஓரமா நிக்க வைக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சுயமரியாதை சுயமரியாதை சுயமரியாதைன்னு பேசுற நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு எப்படி அசிங்கப்பட்டிருக்காருன்றத பாருங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்ச பாத்தீங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. அந்த நேரத்துல எல்லாருமே அண்ணன் திருமாவளவன் அவர்களை தான் பயங்கரமா கலாச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் அந்த வீடியோவை 4-5 முறை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, டெல்லியில அவமானப்பட்டது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும் கிடையாது, நம்முடைய தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் அசிங்கப்பட்டிருக்காரு. சன் நியூஸ்ல வந்த இந்த வீடியோவை நான் மறுபடியும் போடுறேன், தயவு செய்து பாருங்க. ரைட் சைட்ல பாருங்க, நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திரு TR பாலு அவர்களுக்கு பின்னாடி போய் நிற்பாரு. நீங்களே அதை கொஞ்சம் பாருங்க.
ஃபர்ஸ்ட் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி போறாரு. அதுக்கப்புறமா நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்களை இழுத்து அந்த பக்கமா விடுறாங்க. என்னங்க இது, என்னது இது? காங்கிரஸ்க்கு ஆதரவாக தொடர்ந்து ரெண்டு முறை தேர்தல நின்று தமிழகத்தை ஃபுல் ஸ்வீப் பண்ணவர் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு நீங்க இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? கடந்த முறை 39 எம்பிக்கள் வின் பண்ணாங்க. இந்த முறை 40 எம்பிக்கள், 40க்கு 40 எம்பிக்கள் வின் பண்ணிருக்காங்க. பாஜகவை ஒரு இடத்துல கூட இவங்க வின் பண்ண முடியல. அந்த அளவு டஃப் ஃபைட் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட எங்களுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? போலியான வாக்குறுதிகளை கொடுத்து அப்பாவி மக்களை ஏமாத்தி வின் பண்ண இந்த காங்கிரஸ்க்கு அவ்வளவு அதுப்பா? ஒரு நிமிஷம், முந்தா நேத்து கலைஞர் செய்திகளை ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு பார்த்திருந்தேன், எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் தயவு செய்து அதை பாருங்களேன். மோடியை கிளியடைய வைத்த முதலமைச்சர் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்டு அந்த தலைவர்களிலும் ஒற்றுமையை வலியுறுத்தினார், வலிமைப்படுத்தினார். தன்னை எதிர்க்க யாருமில்லை என்று நினைத்த மோடியை கிளியடைய வைத்த வெற்றி ஃபார்முலாவுக்கு சொந்தக்காரர் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். கலைஞருக்கு பிறகு வெற்றிடம் என்றார்கள். அது வெற்றிடம் அல்ல, வெற்றின் இடம் என்பதை மெய்ப்பித்து காட்டிய தலைவர் வாழ்க, அவர் தம் வெற்றி பயணம் தொடர்க அப்படிங்கிற மாதிரி முரசொலினுடைய தலையங்கமா வந்திருந்தது. அதை நம்முடைய கலைஞர் செய்திகளை போட்டிருந்தாங்க. பாருங்க, இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்டு அந்த தலைவர்களிலும் ஒற்றுமையை வலியுறுத்தினார், வலிமைப்படுத்தினார். தன்னை எதிர்க்க யாருமில்லை என்று நினைத்த மோடியை கீழடைய வைத்த வெற்றி ஃபார்முலாவுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எழுதியிருக்காங்க, ஃபயர் விட்டு எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட எங்களுடைய முதல்வரை இப்படி நீங்க உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்துறீங்களா? உங்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எங்களுடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களையும் வருங்கால முதல்வர், வருங்கால பிரதமர், வாழும் அம்பேத்கர் திரு திருமாவளவன் அவர்களையும் அசிங்கப்படுத்த உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்தது? எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? சரி, அதை விடுங்க, நாம வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? நெக்ஸ்ட், தமிழகத்துல இந்த நீட் விவகாரமானது முடிஞ்ச பாடு இல்ல. திமுக இன்னமும் இந்த நீட்டை வச்சு அரசியல் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இத மாதிரிலாம் பண்றதுனால நாம ஈஸியா மக்களை ஏமாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க போல. ஐ திங்க் அவங்க யோசிக்கிறதெல்லாம் சரியாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் ஏமாந்தாலும் தொடர்ந்து அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ திமுக மக்களுடைய பல்ஸ சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ரீசெண்டா நீட்டினுடைய ரிசல்ட் வந்திருந்தது. அது குறித்து நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். சமீபத்திய நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. வினாத்தாள் கசிவுகள், குறிப்பிட்ட மையங்களில் இருந்து மொத்தமாக அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் கருணை மதிப்பெண்கள் என்ற போர்வையில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற அளவில் மதிப்பெண்களை அள்ளி வழங்குவது போன்ற குழப்பங்கள் தற்போதைய ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்குகின்றன. பசங்க கஷ்டப்பட்டு ஃபுல் மார்க் எடுத்தாங்கன்னா எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. இவை தொழில் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகள் மற்றும் பள்ளி கல்வி முறை மீண்டும் முதன்மை பெற வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்றன. மீண்டும் ஒரு முறை அழுத்த நிறுத்தமாக சொல்கிறோம், நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை. நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை. அவை கூட்டாட்சியலை சிறுமைப்படுத்துபவை, சமூக நீதிக்கு எதிரானவை, தேவையுள்ள இடங்களில் மருத்துவர்களின் இருப்பை பாதிப்பவை. நீட் என்னும் பிணியை அழித்தொழிக்க கரம் கோர்ப்போம், நீட்டை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ட்வீட்டை ரீட்வீட் பண்ண நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. சமூக நீதிக்கும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான நீட் என்னும் மோசடி தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது, பேன் நீட் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. திமுக தலைவர்களும் தமிழக ஊடகங்களும் இந்த நீட் விவகாரத்துல சொல்ல மறக்கிற முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். இந்த முறையும் இந்த நீட் எக்ஸாம்ல தமிழக மாணவர்கள் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மார்க்லாம் கூட எடுத்திருக்காங்க. கஷ்டப்பட்டு படிச்சு இந்த பசங்க பாஸ் ஆகியிருக்காங்க. இது குறித்தெல்லாம் எதுவுமே பெருசா பேசாம நெகட்டிவான விஷயங்களை குறித்து மட்டும்தான் இவங்க எல்லாருமே போக்கஸ் பண்றாங்க. அரசியல்வாதிகளும் அப்படிதான் போக்கஸ் பண்றாங்க. நம்முடைய ஊடகங்களும், நம்முடைய உத்தம ஊடகங்களும் இத மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை குறித்து மட்டும்தான் போடுறாங்க. இன்னமும் நாங்க நீட்டை பேன் பண்ணுவோம், நீட்டை நாங்க நீக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மாணவர்களை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட்ல தமிழக மாணவர்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு பெண் மாணவி சொன்ன ஒரு விஷயத்த நீங்களே பாருங்க.
நீட் தேர்வு கஷ்டம்னு எல்லாரும் பயப்படாதீங்க, வீட்டுல இருந்து படிச்சே நம்ம சாதிக்கலாம். நீட் தேர்வில் 720க்கு 639 மதிப்பெண்கள் பெற்று அசத்திய மயிலாடுதுறை மாவட்ட மாணவி. நீட் தேர்வுல ஓகேங்களா, நீட் தேர்வுல 720க்கு 639 மதிப்பெண்கள் பெற்ற இந்த மாணவி இப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க ஓகேங்களா, ஒரு சின்ன வயசு பொண்ணு, அவங்க மோட்டிவேட் பண்றாங்க. இது மாதிரிலாம் எல்லாருமே சொல்லுவாங்க, கஷ்டம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க எதுவும் காதுல வாங்காதீங்க, நம்ம வீட்டுல இருந்து படிச்சே நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீட்டுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாம் பாருங்களேன், குறிப்பிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து வரவங்க பசங்க மட்டும்தான் ஃபுல்லா பாஸ் பண்றாங்க, அதுவும் ஃபுல் மார்க்லாம் எடுக்கிறாங்க, ஃபுல் மார்க்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆகிற நம்முடைய தமிழக மாணவர்களை அசிங்கப்படுத்துறாங்களா? நீங்களே சொல்லுங்க, அசிங்கப்படுத்துறாங்களா? இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை குறித்து பேசாம எதனால சுத்தி 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 நெகட்டிவான விஷயங்கள் குறித்து மட்டுமே பேசுறாங்கன்னா புரிய மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஃபன் ஃபேக்ட் ஒன்று சொல்ல போறேன். திமுக பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நாங்க எதிரானவர்கள், இந்த மாநில உரிமைக்கு எதிரானதா இந்த நுழைவுத் தேர்வுகள் அப்படி மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த நியூஸ் கடை பாருங்க, அரசின் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி ஜூலை 17 நுழைவுத் தேர்வு. அரசின் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி ஜூலை 17 நுழைவுத் தேர்வு. நான் முதல்வன் திட்டத்தில் கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சிக்கு ஜூலை 14 நுழைவுத் தேர்வு. அதாவது அந்த கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சி எடுக்கிறதுக்கே நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க. நுழைவுத் தேர்வுக்கு www.nanmudalvan.tn அதான் அந்த வெப்சைட் சொல்லியிருக்காங்க என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். நுழைவுத் தேர்வுக்கு ஜூன் 23 வரை விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி பெறுவோருக்கு 6 மாத உறைவிட பயிற்சி தரப்படும். இதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே, இதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே. சமூக நீதி சமத்துவம் பேசுற நீங்க எதனால இந்த விஷயத்துக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்க? எல்லாருக்குமே இந்த சீட்டு கொடுக்கலாம் இல்லையா, எல்லா மாணவர்களுக்குமே இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் இல்லையா? எதனால நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான், அதாவது இதுல பாஸ் ஆகிற மாணவர்களுக்கு மட்டும்தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதனால நுழைவுத் தேர்வு வைக்கிறீங்க? இதே மாதிரி தாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த 8 வழி சாலைக்கு இவங்க எதிராக பேசிட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அந்த 8 வழி சாலைக்கு வேறு பேர் ஒண்ணு வச்சுட்டு அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வேலைகள்லாம் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. அதுக்கும் நம்முடைய தற்கொலை ஊபிஸ்கள்லாம் முரட்டுத்தனமா முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னங்க இது? கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நாம இந்த முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, அரசியல் சாசனப்படி அனைத்து மதங்களும் சமமானவை. அரசியல் சாசனப்படி அனைத்து மதங்களும் சமமானவை, அனைவருக்குமான ஆட்சி நடத்துவதில் NDA உறுதி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு சூட்சமம் ஒன்று இருக்குது. அது என்ன சூட்சமம்னா, அரசியல் சாசனப்படி அனைத்து மதங்களும் சமமானவை. அரசியல் சாசனப்படி அனைத்து மதங்களும் சமமானவை, அதாவது நாங்க இந்த ஆட்சியில இந்த 5 ஆண்டுகள்ல UCC கொண்டு வர போறோம், யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத மறைமுகமா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு. அடுத்ததாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க, சசிகுமார் கொலை வழக்கு PFI பிரமுகர் சொத்து முடக்கம். கோவை இந்து முன்னணி நிர்வாகி சசிகுமார் கொலை வழக்கில் கைதான PFI பிரமுகர் ஜுபைர் என்பவரின் சொத்துக்களை முடக்கி பூந்தமல்லி சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அவன் சொத்தை மட்டும் முடக்காம அவன் சொந்தக்காரனுங்களா இருப்பானுங்களே, அவனுங்களே எல்லாருடைய சொத்துமே முடக்கணும், அப்பதான் அவனுங்க திருந்துவானுங்க. கடைசியாக இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் பாருங்க, அந்த பயம் இருக்கணும்டா, லெட் தி ஃபியர் பி தேர். கேரளா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா நம்முடைய மோடி அவர்களை இப்படி சொல்லியிருக்காங்க, அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. 3வது முறையாக பிரதமராக போற மோடி அவர்களுக்கு எப்படி உங்க மரியாதை தராங்க பாருங்க. அதெல்லாம் இருக்கணும்டா, உன் கட்சி என்னவா இருக்குடா, பூத கண்ணாடியில பாக்குற மாதிரிதான் உங்களுடைய கட்சியே இருக்கு, தொடர்ந்து 3 முறை தோத்து போயிருக்கியாடா, உன் கட்சி எங்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் உன் கட்சியை வளர்க்குற வேலையை பாருடா அப்படின்னு மக்கள் சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுக்குங்க இப்படி அநாகரிகமான கேவலமான கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க? பாரத பிரதமர் அப்படிங்கிற ஒரு மரியாதை இல்லாம, அதுவும் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் ஆகியிருக்காரு, அவருக்கு அந்த ஒரு மரியாதை தராம ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பண்றது, திமுகவும் காங்கிரஸும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. இவங்களுடைய கடந்த கால வரலாறுகள் அப்படிதான் இருக்கு. காங்கிரஸ் இன்னைக்கு நேத்திலாம் இது மாதிரிலாம் பண்றது கிடையாது, தொடர்ந்து இவங்க இப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது, அவங்க இப்படிதான் இருப்பாங்க. இவங்க இப்படி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் இப்படியே தான் இருக்கும், வளரவே வளராது, இப்படியே தான் இருக்கும். அவ்வளவுதான் கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திரன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.